நம்முடைய சிந்தனைக்காக ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாதே. பாருங்கள், இந்த ரோமர் 6 to 8 வரைக்கும் உள்ள வரக்கூடிய வேத பகுதி தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இலவசமாக பெற்றுக்கொண்ட தெய்வீக நன்மைகளை வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்து பேசுகின்ற ஒரு அதிகார பகுதி. தொடர்ச்சியாக சில விஷயங்களை பேசுகிறார். அதனுடைய அஸ்திபாரமான காரியங்கள் 6ஆம் அதிகாரத்தில் தானே கிடக்கிறது. தொடர்ந்து 7ஆம் அதிகாரத்தில நாம் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்களை குறித்து அவர் பேசிவிட்டு 8ஆம் அதிகாரத்தில ஒரு மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மால் எப்படி வாழ முடியும் என்பதை குறித்து அவர் அங்கே தெளிவுபடுத்துகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம 6ஆம் அதிகாரத்தை நம்ம 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். கடந்த வாரத்துல இந்த 6ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு விசுவாசிக்கு பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த சிந்தனைகளை நாம் மேலோட்டமாக பார்த்தோம். நாம் ஏன் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது, என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது என்று ஏன் நம்மால் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது என்பதை குறித்து நம்ம சில விஷயங்களை படித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம், நம்முடைய சரீரத்தில் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறதான மாற்றம், பாவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இடையிலே தேவன் ஏற்படுத்தி இருக்கிறதான இடைவெளி என்ன என்பதை குறித்து சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அது அந்த அதிகார மாற்றம் எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஆகையினால ஒரு விசுவாசியினுடைய சரீரத்திற்கும் அவிசுவாசியினுடைய சரீரத்திற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது பாவத்தின் தொடர்பிலே என்று சொல்லி நம்ம சிந்தித்தோம். அந்த சிந்தனைகள் மறந்து விட்டவர்கள் திரும்பவும் நீங்கள் அந்த யூடியூப் சேனல்ல போய் கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்க, மறந்துடாது. இப்போ நம்ம 6ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய முக்கியமான சிந்தனைகள் என்று சொல்லும் போது நம்ம மேலோட்டமாக பார்த்தால் 3ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் என்று சொல்லி அவர் அங்க பேசுகிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், நாம் எல்லோரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அங்கே நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. என்னது? அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு கூட நமக்கு ஏற்படுத்தப்பட்டதான ஒரு தொடர்பு நிலையை குறித்து நம்ம அந்த இடத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்ப மரித்தார்? இயேசு கிறிஸ்து எப்ப மரித்தார்? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்தார். நாம் 2000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, நாம் ஞானஸ்நானம் எடுத்த போது ஞானஸ்நானத்தின் வழியாக நாம் கிறிஸ்து இயேசுவனுடைய மரணத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டதை நாம் அறியாமல் இருக்கிறோமா என்று சொல்லி அங்கே கேட்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு நமக்கு இருக்கிறதான ஒரு உறவு நிலை அங்கே பேசப்படுகிறது. 6ஆம் வசனத்திலே நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை குறித்து பாருங்க. நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டது என்ற ஒரு சத்தியத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது நாம் அறிய வேண்டிய சத்தியங்கள். 14ஆம் வசனத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற ஒரு சத்தியம் இங்கே பேசப்படுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இனிமேலும் பாவம் உங்களுடைய எஜமான் அல்ல, உங்களை மேற்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம்.
11ஆம் வசனத்திலே நம்ம என்ன பார்க்கிறோம்? உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை குறித்து அங்கே பேசுகிறார். இது நம்முடைய மனதிலே எப்பொழுதும் ஆட்கொண்டிருக்க வேண்டிய ஒரு சிந்தனை. இதை எப்பொழுதும் நாம் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும்? பாவத்திற்கு மரித்து தேவனுக்காக பிழைத்திருக்கிறவர்கள் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இதுல நம்ம அந்த வசனங்கள் வரும்போது கொஞ்சம் கூட நம்ம விரிவாக நம்ம பார்க்கணும். நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமையை குறித்து, நம்முடைய பொறுப்பை குறித்து 13வது வசனத்திலே பேசப்படுகிறது. என்ன பேசப்படுகிறது? உங்கள் உடல் உறுப்புகளை, உங்கள் அவயவங்களை, புலன்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் உங்களை மரித்தோரிலிருந்து நீங்கள் ஒரு மரணத்திலிருந்து ஜீவன் பெற்றவர்களாக தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப இவையெல்லாம் இது நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்து விட்டவர்கள் என்ற ஒரு சத்தியம் நமக்கு தெளிவாக பேச. இனி மரிக்க வேண்டியவன் அல்ல, நான் கிறிஸ்துவோடு கூட சாகணுமே, நான் சிலுவையில் அறையப்படணுமே என்று உள்ள ஒரு அவஸ்தை இல்ல. ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையைத்தான் இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் பேசுகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுபோல இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் நாம் விசுவாசிக்க வேண்டிய சில அடிப்படையான சத்தியங்கள், விசுவாசத்தின் மூலம் அடைகின்ற சத்தியம். பாவத்தின் தண்டனையிலிருந்து எப்படி விசுவாசத்தினால் நாம் தப்பி பிழைக்கிறோமோ, அதுபோல பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் எப்படித்தான் தப்பி பிழைக்க முடியும்? விசுவாசத்தினால். அது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நம்முடைய முயற்சியினால் அல்ல. நம்ம இதுவரை படித்த ஒரு 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 பாணிக்கும் நம்ம இப்ப படிக்கிற பாணிக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம். நாம இதுவரை விசுவாச வாழ்க்கையில முயற்சி பண்ணின முறைமைக்கும் நாம இனி செய்ய போகிற முறைமைக்கும் இடையில ஒரு வித்தியாசம். அதைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் பேசுது. இந்த வித்தியாசத்தை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறோமோ, எப்பொழுது அந்த முறைப்படி நாம வாழ்க்கையை வாழப் போகிறோமோ, அங்கேதான் நம்முடைய வெற்றி இருக்கு. அதுவரைக்கும் பாவத்தின் ஆளுகையிலிருந்து நாம் லேசாக தப்பி பிழைத்து வர முடியாது. உண்மையில் பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் பாவம் நம்மை ஆளுகை செய்தது போன்ற ஒரு ஃபீலிங்லேயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். நம்முடைய அவஸ்தை எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு நாள் பாவத்தினுடைய நிலைமையிலிருந்து நம்ம வெளியே வந்தது மாதிரியே நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு மாற்றமும் வந்தது மாதிரி தெரியாது. ஏதோ சின்ன சின்ன சில காரியங்களை நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்தி வாழ்க்கைக்கு நேரான ஒரு காரியங்கள். இதை மற்றவர்களும் செய்கிறார்கள். ஒரு சன்மார்க்கனும் செய்கிறார், அல்லது ஒரு பேர் கிறிஸ்தவனும் செய்கிறார். அதற்கு மிஞ்சின ஒரு நிலையில மெய்யாகவே பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய ஒரு விசுவாசிகளாக, ஒரு பரிசுத்தவானாக, ஒரு பரிசுத்தவாட்டியாக வாழ்கின்ற ஒரு அனுபவத்திலே நம்மால வாழ முடியாது. இந்த அடிப்படையான சத்தியங்களை நாம எப்போ புரிந்து கொண்டு விசுவாசத்தினால் அதை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையிலே எப்ப கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ, அங்கேதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஒரு நார்மலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் என்னை ஆளுகை செய்கிறது என்பதற்கும் பாவம் எனக்குள்ளே வசிக்கிறது என்பதற்கும் இடையிலே வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இந்த அதிகாரங்களை படிக்கும் போது பாவம் எனக்குள்ளே இருக்கிறது, பாவத்தன்மை எனக்குள்ளே இருக்கிறது என்பது வேறு விஷயம். பாவம் என்னை ஆளுகை செய்கிறது என்பது வேறு விஷயம். இது ரெண்டும் ஒன்றல்ல. பாவம் எனக்குள்ளே வசிக்கிறது என்பதற்காக பாவம் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்காக பாவத்தினுடைய அந்த பாவத்தினுடைய வசிப்பில் இருந்து, பாவத்தினுடைய முற்றுமான தன்மையிலிருந்து நான் முற்றும் மாற்றப்பட்டேன் என்கிற அர்த்தமும் இல்லை. அதே நேரத்தில் பாவத்தன்மை, பாவம் எனக்குள்ளே வசிக்கின்ற நேரத்திலே தானே
பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாத ஒரு அவஸ்தையிலே நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். இதுதான் விசுவாசியை கொடுக்கப்பட்டிருக்கிறதான் டாஸ்க் என்கிறது. இதுதான் நமக்கான சவால். இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு வாழ்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய பரிசுத்தமாகுதலும் நித்திய பிரதிபலன்களும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த இரண்டு காரியங்களும் இதன் அடிப்படையிலே தான் நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஆகையால் நம்ம ரொம்ப கவனமாக இதை படிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், இதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் ரொம்ப கவனமாக நாம் இந்த பகுதிகளை நாம் படிக்க போகிறோம். அப்போ நமக்கு ஏற்கனவே சம்பாதிக்கப்பட்ட ஒரு வெற்றியிலே நாம் பங்கடைய போகிறோம். அதான் அதனுடைய முக்கியமான ஒரு விஷயம். நாம ஒரு வெற்றியை சம்பாதிக்க போகிறது இல்லை, ஏற்கனவே நமக்காக சம்பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றியிலே நானும் நீங்களும் பங்கடைய போகிறோம். அதான் நம்முடைய வெற்றி. நம்முடைய சுயமான வெற்றி அல்ல இங்கு பாவத்தின் மீதான வெற்றி. கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த வெற்றியிலே நாம் பங்கடைதல் தான் நம்முடைய உண்மையான வெற்றி. எது ஈஸி? நாம வெற்றியை ஈட்டுகிறது ஈஸியா, இன்னொருவர் ஈட்டின வெற்றியிலே பங்கு கொள்ளுகிறது ஈஸியா? பங்கு கொள்ளுகிறது தான் ஈஸி இல்ல. நமக்கு அவ்வளவு லேசாகவும் ஈஸியாகவும் காரியங்கள் இருக்கிறது. ஆனா நாம அதிலே வந்து சேரவில்லை. அதற்கான காரணம் நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டு அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கவில்லை. இப்ப நம்ம விஷயத்துக்கு நேராக நம்ம போவோம். நம்ம 6ஆம் அதிகாரத்து வசனங்கள் ஒவ்வொரு வசனமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். முதலாவது வசனம், முதல் 2 வசனங்களை இப்பொழுது நாம் திரும்ப வாசிப்போம். ரோமர் 6 முதல் 2 வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிறைந்திருக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இந்த வசனம் நமக்கு தெரியாத வசனம் இல்ல, இதன் பொருள் நமக்கு தெரிகிறதா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். மிக அழகாக கேட்கிறார். ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு. முதல் அதிகாரங்களிலே எங்கே பாவம் பெருகிறதோ இல்லையா, எங்கே பாவம் பெருகிறதோ அங்கே என்ன செய்தது? கிருபை பெருகியது என்ற ஒரு விஷயத்தை குறித்து அவர் பேசுகிறார். எந்த அர்த்தத்துல? எந்த அர்த்தத்துல? பாவிகளாக நாம எந்த அளவுக்கு பாவிகளாக மாறினோமோ அந்த அளவுக்கு அந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்காக தேவ கிருபை விண்ணிலிருந்து கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு, அப்படி பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகி நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டோம். தேவன் கொடுத்த கிருபையின் பெருக்கு பாவத்தினுடைய பெருக்கை விட அதிகமாக இருந்தது என்று நாம் பேசுகிறோம். அவ்வளவு மிகப்பெரிய கிருபையை நமக்காக கொடுத்து மிக கொடிய பெருக்கான பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார் என்ற சத்தியத்தை குறித்து பேசுகிறார். அதை பேசிக்கொண்டு வரும்போது இதை கேட்கிறவர்கள் ஒரு விஷயத்தை தப்பாய் நினைத்துக் கொள்ளக்கூடும். அப்படி என்றால் இன்னும் நாம் பாவத்திலே பெருகி வாழ்ந்து கொண்டே இருந்தால், பாவத்தின் மீது பாவம் செய்தால் தேவன் கிருபையின் மேல் கிருபை கொடுத்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லி நாம் நினைக்க கூடுமோ? இப்ப விசுவாசிகளிடத்தில் அந்த கேள்வி வைக்கிறார். நாம் பாவிகளா இருந்த போது பாவம் நமக்கு எவ்வளவு பெருகிற்றோ, எண்ண முடியாத பாவங்கள் நமக்குள்ள பெருகின போது தெய்வ கிருபை தாராளமாக பெருகி என்னை மீட்டுக் கொண்டதல்லவா? அப்படி இருக்கின்ற நேரத்தில் நான் இப்பொழுது விசுவாசியாக மாறிவிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் பாவத்தில் இன்னும் நிறைந்தென்றால் தேவ கிருபை எனக்காக இன்னும் பெருகிக் கொண்டிருக்கும் என்று நாம் சிந்திக்க முடியுமோ? அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேனோ என்று பவுல் கேள்வி கேட்டுவிட்டு சொல்லுகிறார், இல்லை. விசுவாசியினுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டுமே அவர்கள் பாவத்தின் மீது பாவம் செய்து வாழ்கின்ற ஒரு அனுபவம் அல்ல ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை என்று அவர் சொல்ல வருகிறார். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? சொல்லுவோமா? என்ன சொல்லுவோமா? கூடாது.
சத்தமா சொல்லணும் சகோதர சபை, வாயத்தனம் சொல்லணும். பாவம் பெருகும்படிக்கு கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? என்ன இது சீர்மலை சபைக்கு உள்ள உட்காரும் போதல்ல, நீங்க வெளியே சகோதர சபை மற்றவங்களை பார்க்கும் போது சொல்லணும்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் வேணும். இன்னைக்கு நம்முடைய சபைகளில் அப்படிப்பட்ட உபதேசம் இன்னைக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு உபதேசம் மாறி இருக்கிறது. இருக்கா இல்லையா? நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டேன். இது நான் கேட்ட கேள்வி இல்லை, ஒரு சகோதரர் என்னிடத்துல கேட்ட கேள்வி. அவர் இன்னொரு மாநிலத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சகோதரர் நம்முடைய சகோதர சபையை சார்ந்தவர். அவருடைய வாழ்க்கை சாட்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் கேட்ட கேள்வி, நான் மதுரையில் உள்ள அநேக சகோதரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டேன். அவர்கள் ஒரு பதிலை சொன்னார். நான் அந்த கேள்வி உங்களிடத்துல கேட்கிறேன், உங்கள் பதில் என்ன? கேளுங்கப்பா. கேள்வி கேட்போம், என்னன்னு கேட்போம். அவர் என்ன சொன்னாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் விவசாயம் செய்தால் பரலோகத்துக்கு போவாரா? அநேக சகோதரத்திலே கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் ஆம் போவார்கள் என்று சொன்னார்கள். உங்கள் பதில் என்ன? நான் என்ன சொல்லியிருப்பேன்? நீங்க சொல்றத மாதிரி தான் சொல்லியிருப்பேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா இல்லையா? ஆமா. அம்மாவா இல்லையா? ஆமா. ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் விவசாய வாழ்க்கையிலே வாழ்ந்தால் அவர் பரலோகத்திற்கு போவாரா? என்ன பதில் என்ன? நம்ம போவாருன்னு இந்த சமூகத்துல இருந்து வெளியே சொன்னீங்கன்னா ஒருத்தனும் நம்ம மதிக்க மாட்டான். அப்படின்னு என்ன எதுக்கு நீங்க வழிபாடு தூக்கிட்டு போறீங்க? நாங்களும் அப்படித்தானே இருக்கிறோம், நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க. என்ன வித்தியாசம்? நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, நாங்க நரகத்துக்கு போவோம் இல்லையா? கேட்பானா கேட்க மாட்டாங்க? கேட்பான். என்ன பதில் சொல்லுகிறது? போக மாட்டான்னு சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்தால் பரலோகத்துக்கு போவான்னு நம்ம படிப்பிக்கிறோம் இல்லையா? நம்ம அப்படிதான் போதிக்கிறோம். உண்மையா இல்லையா? முறைச்சு பாக்குற மாதிரி இருக்குது. ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்தா பரலோகத்துக்கு போவான்னு தானே நம்ம படிப்பிக்கிறோம். நீங்க தானே அப்படித்தானே போதிக்கிறோம். உண்மையா இல்லையா? பார்த்தாலே பாவம் சொல்றாரு, பாவம் செய்யாம யாராவது வாழ முடியுமா? இல்லையா? அப்படித்தானே? பாவத்தில் நிலைக்கிறார். இப்போ நமக்கு பேசி 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 இப்ப நமக்கு என்ன ஆச்சுன்னா, இப்ப ஏகப்பட்ட குளறுபடி ஆச்சு அந்த விஷயத்துல. இப்போ செக்யூரிட்டி ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது இல்லையா? ரட்சிப்பை பற்றி நம்ம படிக்கும் போது ரட்சிப்பினுடைய பாதுகாப்பு. அப்ப அந்த விஷயத்தை குறித்து நம்ம ஆழமாக படிக்கும் போது இந்த விஷயத்தை குறித்து சொல்லுகிறோம். விசுவாசி பாவம் செய்தாலும் எங்கதான் போவாரு? பரலோகத்துக்கு தான் போவார் இல்ல? அதை நம்ம போதிக்கிறோம். அங்கதான் இந்த கேள்விகள் வருகிறது. விசுவாசி குடிகாரனா இருந்தால் பரலோகத்துக்கு போவானா? விசுவாசி விவசாயக்காரனா இருந்தால் பரலோகத்துக்கு போவானா? இது ரொம்ப கடுமையான கேள்வி. வேண்டாம், லேசாக. விசுவாசி போய் பேசிக்கொண்டே இருந்தால் பரலோகத்துக்கு போவானா? இது நம்ம லேசா நம்முடைய வாழ்க்கை. எப்படி? விசுவாசி சண்டைக்காரனாகவே இருந்தால் பரலோகத்துக்கு போவானா? விசுவாசி பொருளாதாரக்காரனாகவே இருந்தால் பரலோகத்துக்கு போவானா? என்ன பதில் என்ன? பைபிள் மட்டும் இருக்குல்ல, பதில் சொல்லணும் இல்ல? இதுக்குதானே நம்மகிட்ட பைபிள் இருக்குது. அவன் அதுல இருந்து காப்பாத்தல ஆண்டவர் வந்தார். அதான் காப்பாத்தணுமா? நம்ம காப்பாத்தணும் வேண்டாமா? அதான் நம்முடைய கேள்வியே. அப்ப எங்க போவாங்க கேள்வி அடுத்தது. காப்பாத்தாட்டா எங்க போவாங்க? உங்க பதில் என்ன?
அப்ப விசுவாசிகள் எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. உண்மையான விசுவாசியா இருந்தா நரகத்துக்கு போக மாட்டான். அப்படின்னா அப்படி அப்படி சொல்லுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. அதான் நமக்கு வேணும். இந்த விஷயம் தான் நமக்கு இப்ப வேணும். இப்போ நாம நிறைய விஷயங்களை நம்ம லேசாக்கிட்டோம். நீங்க பவுலுடைய கடிதங்களை எடுத்து பார்த்தால் ஒரு சில பாவங்களை வரிசையாக பட்டியல் போட்டு விட்டு சொல்லுகிறார். நான் முன்பு எழுதுறது போல இப்படிப்பட்டவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல எல்லாம் வரக்கூடிய சில பாவ விஷயங்கள் ரொம்ப நம்மை திகைக்க வைக்கக்கூடிய காரணம். நம்ம அந்த வசனத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், மனப்பாடம் பண்ண மாட்டோம். யாருக்காவது அந்த வசனம் மனப்பாடம் தெரியுமா? எனக்கு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? இந்த பாவங்களை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று முன்பு சொன்னது போல இப்பொழுது சொல்லுகிறேன். யாருக்காவது தெரியுமா? எங்க இருக்குன்னா தெரியுமா ரெஃபரன்ஸ்? எனக்கு எங்க தெரியாது. 2 இடத்துல அவர் பேசுகிறார், இந்த லிஸ்ட் வச்சு பேசுகிறார் நிருபங்களுக்குள்ளே விசுவாசிகள். ஆனா அந்த வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம் சொல்லுங்க? அதுல சொல்லப்படக்கூடிய பல விஷயங்களை நாம திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா நம்ம எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். ஏன் பரலோகத்துக்கு போவோம்? ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி என்றால் ரட்சிப்பு என்பது நம்முடைய செயல்களால இழந்து போகக்கூடிய ஒன்றா என்ற கேள்வி நமக்கு வருகிறது இல்லையா? ரட்சிப்பு நம்முடைய செயல்களால் இழந்து போக முடியுமா? இதைத்தான் மற்ற சில சபையார் போதிக்கிறார்கள். அவர்கள் தவறான போதனை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அவர்களை குறித்து நம்ம சொல்லுகிறோம். நாம் தான் சரியான போதனை சொல்லுகிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய செயலின் மூலம் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனால் அந்த ரட்சிப்பு கிருபையினால் உண்டானதல்ல, கிரியையினால் உண்டானது. அப்ப கிரியையினால், என்னுடைய கிரியையினால் ரட்சிப்பு உண்டாயிருந்தால் நான் அதை நஷ்டப்படுத்த முடியும். தேவன் கிருபையினால் எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருப்பாரையானால் அதை நான் என்ன செய்ய முடியாது, நஷ்டப்படுத்த முடியாது என்ற வாதத்தை நாம் முன்வைக்கிறோம். சரிதானே? இது நியாயமான வாதம் தான். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறது எதனால? கிருபையினால். பாவம் பெறுகிற இடத்தில் கிருபை பெறுகிறது. அப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய நல்ல தகுதியினால் அல்ல. இங்க இருக்கிற யாரும் நம்முடைய நல்ல தகுதியினால் ரட்சிக்கப்பட்டு இங்க வரவில்லை. சரியா? நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? தேவனுடைய அளவில்லாத கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க தேவன் நம்மை விட்டு விடுவாரா? நாம் ஒரு சில பாவங்கள் செய்தால் விட்டு விடுவாரா? இந்த கேள்வியை நாம் முன்வைத்துக் கொண்டு நாம் துணிகரமாக பாவம் செய்கிறோம், தைரியமாக பாவம் செய்கிறோம். இங்க அதற்கான விஷயத்தை தான் பவுல் இங்கே பேசுகிறார். என்ன கேட்கிறார்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபையை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? அப்ப நான் பாவத்திலே பெருகி வாழ்ந்தால் கிருபை எனக்கு பெருகுமா? பெருகாது என்று சொல்லுகிறார். பாவத்தில் வாழ முடியுமா என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். அதனுடைய விளக்கம் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். நம்ம படித்தாலும் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? அதான் கேள்வி. அதான் கேள்வி. அப்போ விசுவாசி எதற்கு மரித்தவர்? பாவத்துக்கு மரித்தவர். எதற்கு மரித்தவர்? பாவத்துக்கு மரித்தவர். பாவத்துக்கு மரித்தவர் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்துக்கு மரித்தவர் என்றால் என்ன அர்த்தம்? இந்த பாவத்துக்கு மரித்தல் என்றால் அந்த பாவத்தோடு நமக்கு ஒரு உறவு இல்லை. பாவத்துக்கு மறைக்கும் இடையில ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நிலையிலே பாவத்துக்கு நான் மரித்திருக்கிறபடியினாலே நான் என்ன செய்ய முடியாது? பாவத்திலே வாழ முடியாது. அப்படித்தானே சொல்லுகிறார். அதுல எப்படி பிழைப்போம்? அதுல எப்படி வாழ்வோம்? பிழைப்போம் என்றால் என்னது? அதுல எப்படி வாழ்வோம்? இப்ப விசுவாசி யாரு? விசுவாசி யாரு? பாவத்துக்கு மரித்தவர். இதான் ஒரு முக்கியமான விஷயம். அவிசுவாசிகள் யாரு? இதே இதுல சொன்னா என்ன டபுள் சொன்னா, விசுவாசி பாவத்துக்கு மரித்தவர் என்றால் அவிசுவாசி யாரு? பாவத்தில் வாழ்கிறவர்கள் அல்லது பாவத்தில் மரித்தவர்கள்.
காலத்துல பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்தினால் மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தோம். இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். ஒரு விஷயத்துக்கு மரணம் என்பது ஒரு வேறு பிரிவு. அப்போ எதிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்படி பாவத்துக்கு நான் மரித்தவனாக இருக்க, இனி நான் பாவத்தில் வாழ்வது எப்படி என்று பவுல் கேட்கிறார். அப்படி ஒரு விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒருவர் பாவத்தில் வாழ்கிறதா இருந்தால் அது முரண்பாடு, அது பெரிய கான்ட்ரடிக்ஷன். நான் ஒரு விசுவாசி என்று சொல்லி, நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி நான் பாவத்திலேயே வாழ்கிறவனாக இருந்தால் என்ன பொருள்? அது முரண்பாடு. விசுவாசிக்கும் இந்த பாவத்தில் வாழ்கிறதும் பொருந்தாது. இது ரெண்டு நடக்காது. புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? ஒரு இயல்பு இருக்கிறது, பாவிக்கு ஒரு இயல்பு இருக்கிறது. என்ன இயல்பு? பாவியினுடைய இயல்பு என்ன? பாவம் செய்கிறது. விசுவாசியின் இயல்பு என்ன? பாவம் செய்யாமல் இருப்பது. பாவி எப்போதாவது நல்ல காரியம் செய்வானா? செய்வான். எப்போதாவது சில நல்ல காரியம் செய்ய மாட்டானா? செய்ய மாட்டானா? செய்வான். யாருக்காவது ஒரு உதவி பண்ணுவான் இல்லையா? ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டானா பாவி? சில விஷயங்கள் செய்வான், நம்மளை விட நல்ல காரியம் செய்வான். அதுபோல விசுவாசனுடைய வாழ்க்கையில எப்போதாவது ஒரு பாவம் வருமா? வரும். சரியா? விசுவாசனுடைய வாழ்க்கையில எப்போதாவது ஒரு பாவம் வருமா? வரும். முன்பு அவர் கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்விக்கு பதில் இப்ப சொல்றேன். ஒரு விசுவாசி விவசாயம் என்கிற ஒரு பாவத்தில் ஒரு முறை விழுந்து போனால் அவன் உடைந்து நொறுங்கி நூலாகி நொந்து வேதனைப்பட்டு உடனடியாக மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வருவான். அப்படி வந்தால் அவன் பரலோகத்துக்கு போவான். ஒரு விசுவாசி தொடர்ந்து இந்த பாவத்தில் இருக்கின்றவனாயிருந்தால் அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஏன் போக மாட்டான்னா அவன் விசுவாசியே கிடையாது, அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. இப்ப புரிஞ்சா? இப்ப புரிஞ்சா? இப்ப நமக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம பரிசோதித்து பார்க்கும் போது நமக்கு எங்கேயாவது குத்துதான் இல்லையா? குத்துதான் இல்லையா? நம்ம நிறைய காரியங்களை திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கிறோமா இல்லையா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும், வேதத்தின் அடிப்படையில் சரி அல்ல என்று தெரியும். ஆனால் நாம் திரும்ப திரும்ப சில பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் முதலாவது நம்முடைய ரட்சிப்பை பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆண்டவர்ல கேட்க வேண்டிய முதல் கேள்வி அதுதான். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேனா? நீங்க என்ன ரட்சித்தீங்க? அவங்க பிள்ளைதானே. பின்ன ஏன் நான் தொடர்ந்து போய் சொல்லுகிறேன்? பின்ன ஏன் நான் தொடர்ந்து பொருளாசைக்காரனாய் ஜீவிக்கிறேன்? பின்ன ஏன் தொடர்ந்து நான் பொருளாதார காரியங்களில் ஈடுபடுகிறேன்? என்னுடைய சிந்தனை எப்படி போகிறது? எனக்கு ஏன் இத்தனை பொறாமை? எனக்கு ஏன் இந்த மூர்க்க குணம்? எனக்கு ஏன் விட்டுப்படாமை? எனக்கு ஏன் இந்த வைராக்கியம்? கேட்கணுமா வேண்டாமா? ரட்சிக்கப்பட்ட நபராக இருந்தால் ஆண்டவர் அதை நமக்கு ஏற்கனவே உணர்த்தி இருப்பார். நம்ம அதிலிருந்து வெளியே வந்தாலும் ஏதோ ஒரு போய் 10 நாளைக்கு ஒரு முறை, எப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு ஆண்டுக்கு எப்போதோ ஒரு போய் உன்னுடைய வாழ்க்கையில தெரியாம வந்து வரல. அதான் பாவத்தின் தன்மை நமக்குள்ள இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு சர்க்கரை எப்போதான் நடக்கலாம். எப்போதோ நம்ம திடீர்னு நமக்கு கோபம் வரலாம். எப்போதோ ஒரு சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடலாம். நிரந்தரமாக நம்ம ஒரு மோசக்காத்தனத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய ரட்சிப்பை தான் கேள்வி எழுப்ப வேண்டும். நீங்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. பைபிள் அதான் பேசுகிறது. அதான் சொல்லுகிறது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? விசுவாசின்னா யார்? பாவம் செய்யாமல் வாழ்கிறவன் தான் விசுவாசி. சர்க்கல் என்கிற அந்த சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. சர்க்கல் என்கிறது யாருடைய வாழ்க்கையும் சம்பவிக்கலாம், எப்போது வேண்டும் என்றாலும் சம்பவிக்கலாம். ஆனால் அந்த சர்க்கல்களை நிரந்தரமான அனுபவமாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் தவறான போதனை, பைபிள் போதனை அல்ல.
விசுவாசி பாவம் செய்கிற விசுவாசி பரலோகத்துக்கு போவாங்க நம்ம போதிக்க கூடாது. இன்னைக்கு அப்படி நம்முடைய போதனை நம்முடைய மத்தியில தெரியாதனம் வந்துருச்சு. அதனாலதான் நம்ம எல்லாம் துணிகரக்காரமா இருக்கு, திருந்தவே மாட்டேங்கிறோம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறோம். நான் இப்போ சமீப காலத்துல பார்க்கக்கூடிய ஒரு கெட்ட சுபாவம் விசுவாசிகளுக்கு என்னன்னா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியுங்க, ஊழியக்காரன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மூப்போடு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வீட்டுல புருஷன் சொன்னா மனைவி கேட்கறது இல்லை, மனைவி சொன்னா புருஷன் கேட்கறது இல்லை, பெற்றோர் சொன்னா பிள்ளைகள் கேட்கறது இல்லை. இந்த கீழ்ப்படியாமை ஆவி எங்க இருந்து வருகிறது? ரட்சிக்கப்பட்ட ஆவியாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவி என்றால் புருஷனுக்கு ஏதாவது காரியத்திலே எதிர்த்து நின்றால் கீழ்ப்படியாமல் போனால் அவருடைய மனசாட்சியிலே குத்து ஏற்படும். ஆவியானவர் பேசுவார். இது ஒரு காலம் புருஷனை கீழ்ப்படியாத ஒரு சுபாவத்தோடு ஒரு மனைவி வாழ்கிறதா இருந்தால் அந்த மனைவி ரட்சிக்கப்பட்ட மனைவின்னு எந்த கணக்குல வைப்பீங்க? நம்மளை ஏமாத்துறாங்க, புத ஊழியக்காரங்களை ஏமாத்துறாங்க. இந்த மரண வீட்டுக்கு போகும்போது செம்ம ஏமாத்துறாங்க. நம்ம ஊர்ல எல்லா சபைக்காரரும் இருக்கிறாங்க இல்லையா? ஆர்சி சபையில இருந்து ஒரு விசுவாசி மரித்து போனால் அந்த ஃபாதர் சில பூசைகள் எல்லாம் சொல்லி அவர் சொல்றாரு, நம்முடைய சகோதரி நான் உள்ளுலகத்துல அனுப்பி வச்சுட்டோம், அவர் சந்தோஷமா சொல்லிட்டு போயிடுவாரு. சிஎஸ் பாஸ் வந்தாருன்னா அவரு சில காரியங்களை செய்யிட்டு அவர் சொல்லுவாரு, நம்ம சகோதரிய நான் பரலோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டோம், நம்ம மீண்டும் பார்ப்போம். இவர் போவாரான்னு தெரியாது, அது போச்சான்னு தெரியாது. இவர் பார்ப்போம் என்று சொல்லுவாரு, மண்ணுக்கு மண்ணாகும் உயிர்த்தெழுதல் நாளுக்கு என்று ஒப்பு கொடுத்துட்டு போயிடுவார். அது மாதிரி பெண்டகா சபையில போயாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிரேடு கூட்டி அந்த அந்நிய பாஷை எல்லாம் பேசி அதை அடக்கம் பண்ணி நிக்கிறவனை பாடுபடுத்தி எப்படியாவது அவர் அடக்கம் பண்ணி நாங்க பரலோகத்துல போய் பார்க்க போறோம்னு அவங்களும் சொல்லுவாங்க. சகோதர சபையில் மரித்தாலும் அதே கதை தான். அது சில மரணங்கள் இருக்குது, காலையில குளிப்பாட்டி 9 மணிக்கு வச்சாங்கன்னா 5 மணி வரைக்கும் பாட்டு பாடுவாங்க. பாட்டு இல்ல, அவரை பற்றி புகழ் பாடி அவரை பற்றி பேசி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சொந்தக்காரன், ஊருக்காரன் எல்லாரும் இந்த ஆளு அங்க எல்லா விதத்திலும் ஒரு புண்ணியவானாக மாற்றி பரலோகத்தை அனுப்பி வச்சு. என்ன கேரண்டி? இவர் நம்முடைய சபையில வந்தாரு, நம்ம சபையில ஞானஸ்நானம் எடுத்தாரு, எங்களோட கூட அப்பத்துல பங்கெடுத்தாரு, இத்தனை ஆண்டு ஆராதிச்சாரு, அத்தனை ரவுடித்தனம் பண்ணாரு, அதை நம்ம நெகட் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகு ஆகையினால அவரை எங்க அனுப்புவோம்? பரலோகத்துக்கு அனுப்பிச்சு. நம்ம சபையில தான் யாராவது ஒரு ஆள் இருந்து போனா, இங்க எந்த ஒரு ஊழியக்காரங்க வந்தாலும் இவரு பரலோகத்து போவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவர் விசுவாசிங்கிற லிஸ்ட்ல வந்துடுறாரு. அது என்ன கணக்கு? இவர் விசுவாசியா இல்லைங்கிறது என்ன கேரண்டி? ஒண்ணும் கிடையாது. அப்ப நம்முடைய சபையினுடைய நிலைநிற்புக்காக அப்படி சொல்லித்தான் ஆக. நான் ரொம்ப கவனமா பேசுவேன். இந்த மாதிரி இடத்துக்கு போயாச்சுன்னா அந்த வசனத்தை மட்டும் பேசிக்கிட்டு இந்த ஆளை பற்றி நம்ம டச் பண்றதே இல்லை. நீ பரலோகத்துக்கு போனா இதை செய், இல்ல இங்க போயிடு, அவ்வளவுதான். இந்த ஆளு போவான்னு கேரண்டி எனக்கே கிடையாது. நான் எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? ஏன்னா வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஒரு சிலருக்கு நம்ம தைரியமா சொல்ல முடியும், ஒரு சிலர் பார்க்கும்போது நம்ம தைரியமா சொல்ல முடியும். ஆனா அநேகரை குறித்து சொல்ல முடியல. ஏன் முடியல? வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. ஆகவே ஏமாந்துடாதீங்க. சீவன் மலையில இருக்கிறவங்க ஏமாந்து போயிடாங்க. ஊழியக்காரங்க எல்லாம் சொன்னாலும், மூப்பர்கள் எல்லாரும் சொன்னாலும் நம்மளை யாரும் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாது, நம்ம வாழ்க்கை மாறாவிட்டால். ரட்சிப்பு என்பது வெறும் விசுவாசத்தினால் கிடைக்கின்ற ஒரு விஷயம் தான் நம்முடைய பக்கத்துல. ஆனால் தெய்வீகமாக அத்தனை கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிரயத்தின் மூலம் தேவன் கிருபையினால் ஒரு விசுவாசியை ரட்சிக்கிறார் என்றால், ரட்சித்து ஒருவரை விசுவாசியாக மாற்றி இருக்கிறார் என்றால், அதன் பிறகு அவர் ஒரு விசுவாசியாக வாழணும். எப்படிப்பட்ட விசுவாசியாக வாழணும்? பாவத்துக்கு மரித்தனால் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்கிற நிலையிலே வாழணும். அதனால துணிகரமா இருக்கிறவங்க தயவு செய்து நம்முடைய இருதயத்தை ஆண்டுடைய சன்னிதியில வச்சு பரிசோதிச்சு பாருங்க. திருந்திருங்க, மனம் திருந்திருங்க. மனம் வருந்தியோ உடஞ்சோ நொறுங்கியோ திருந்திருங்க. ஆனா நாம ஒரு பாவம் செய்தாலும் அந்த பாவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறு.
நாம் உடனடியாக அதை சரிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய மனசாட்சியில நம்ம தெளிவோடு கூட வாழணும். இல்லாட்ட மாட்டிடும், ஏமாந்து போயிடும். சகோதர சபையின் உபதேசம் யாரையும் பரலோகத்துல கொண்டு போக, இங்க வந்ததுனால நீங்க யாரும் பரலோகத்துக்கு போவீங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. எல்லாம் நினைச்சுக்கணும், எல்லா சபையை போலதான் நாமும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறணும். சத்திய வசனங்கள் நமக்கு அதிகமாக போதிக்கப்படுகிறது என்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேறு வித்தியாசம் வந்து நம்ம மற்ற சபைகளோட கிடையாது. ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் அந்த வசனங்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் மாறித்தான் ஆகணும். ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நான் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன். சபையில உள்ள இருக்கும்போது நம்ம பயங்கர ஆத்மீகர்கள், அதிபயங்கர அதிதீவிர ஆத்மீகர்கள். நம்ம இந்த சபை கூடுதலை முடித்து வெளியே போற உடனே நம்முடைய பேச்சு சிந்தனை எங்க போகுது? முற்றும் உலகத்தில் தான் போகுது இல்லையா? முற்றும் உலகத்தில் தான் நமக்கு போகுது. நம்ம யாரும் இங்க இருக்கிற மாதிரி இல்லை. நம்முடைய எல்லா தன்மைகளும் வேற. நம்ம வேறு மனுஷராக மாறுகிறோம். சவுல் சொன்னது மாதிரி, நீ அங்கே போகும்போது சில தீர்க்கதரிசிகளை காண்பாய், அங்கே அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லி நீ என்ன செய்வாய்? வேறு மனுஷனாவா என்று சொன்னது போல இங்க இருக்கும்போது பிரசங்கம் கேட்கும் போது ஒரு மனுஷனா போவீங்க, வெளியே போய் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம யாரா மாறுகிறோம்? வேற மனுஷங்களா மாறி, பாவிகளோடு பாவிகளா நம்முடைய சிந்தனையும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் எல்லாம் மாறும். நமக்கு ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம ரொம்ப ரொம்ப பரிசோதித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல் 2 வசனங்களிலே பார்த்த விஷயம் என்ன? ஆகையால் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? கூடாது. இனி யாராவது இது மாதிரி கேட்டாங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பாவம் செய்தால் பரலோகத்துக்கு போற நரகத்துக்கு போறன்னு கேட்டா கேரண்டி என்னதான்? நரகம் தான். விசுவாசியா இருந்து அந்த கேள்வி கேட்க மாட்டான். ஒழுங்கு உடனே என்ன செய்வான்? மனம் திரும்புவான். உண்மையான விசுவாசி உடைந்து மனம் திரும்புவான். இப்படி கேள்வி கேட்டுட்டு தர்க்கம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப தெளிவாக வாழ வேண்டும். எந்த ஒரு அழுக்கும் பாவ அழுக்கும் நம்மோடு வைத்துக் கொள்ளக்கூடாது. ரட்சகர் இன்றைக்கு வருவார் எதிர்பார்ப்போடு கூட நம்ம வாழ்கிறோம். ஆனா நம்முடைய சிந்தனை எண்ணங்களில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இந்த காலையில நான் வரும்போது ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் 2ஆம் வருகையை பற்றி ரொம்ப தீவிரமா பேசிட்டு, அவர் இதை பற்றி எல்லாம் பேசாத ஆளு, வேற ஆசீர்வாதம் பேசுற ஆளு. இவர் 2ஆம் வருகை தலைப்பு போட்டோன்னு பார்த்த இவர் என்னதான் பேசுறாரு. ரொம்ப அருமையா பேசினார். ஒரு தப்புன்னு சொல்ல முடியும், ரொம்ப அருமையா பேசினார். அந்த கீழே உள்ள கமெண்ட்ஸ் பார்த்தேன். நிறைய பேர் ஆமே அப்படி ஆகட்டும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு அம்மா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஆண்டவர் சீக்கிரம் வருவார், இப்பொழுது வரப்போறான்னா இவர் பேசுறாரு. கீழே கமெண்ட்ஸ், என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இல்ல அவங்களுக்கு தேவை அது இல்லையா? அவங்க மகளுக்கு குழந்தை இல்லை, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அது தேவை. ஆனா அவர் என்ன பேசுறாரு அந்த செய்தியில? ஆண்டவர் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், உடனே வருவார். இப்ப இவங்களுக்கு என்ன தேவை? 10 மாசம் கழிச்சு ஒரு குழந்தை தேவை. அவனுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் இங்க இருக்கக்கூடிய பாதி பேருக்கு மேல இங்க இல்லை. இப்போ டைம் ஆகுது, இன்னும் 10 நிமிஷத்துல நிறுத்துவாரா, 5 நிமிஷத்துல நிறுத்துவாரா? அடுத்து போய் எனக்கு என்ன வேலை இருக்குது? அங்க மாடு துணுவத்துல இருக்குது, அங்க கடையில போய் அது வாங்கணும், இங்க போய் இது சமைக்கணும், இது அங்க இருக்குது, இது இங்க இருக்குது, இந்த எண்ணத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க. எல்லா உண்மைக்குரிய காரியங்களிலேயே நம்முடைய மனசும் சிந்தனைகளும் மூழ்கி கிடக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நமக்கு, பாவத்தை குறித்து அவ்வளவு சீரியஸ்னஸ் நமக்கு தெரியவே இல்லை. பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் நமக்கு இன்னைக்கு தெரியவே இல்லை. அது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். இதனால்தான் அந்த ரட்சிப்பு நமக்கு கேள்விக்குறியா இருக்குது. ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து எப்ப விடுதலை ஆகிறார்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றால் அந்த பாவத்தை குறித்த உணர்வு, அதனுடைய பயங்கரம், அதனால எனக்கு வரக்கூடிய ஆபத்தை குறித்த ஒரு வேதனை, அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு உள்ளத்துல வரும்போதுதான் அவன் கதறுகிறான், ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, என்ன காப்பாத்துங்க. அதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். 10ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அங்க எல்லாம் பார்ப்போம். அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். தொழுது கொள்ளுகிற எவனும்னா அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். அப்போ என்னால முடியாது, என்ன யாராவது காப்பாத்துங்க,
காப்பாத்துறது யாரு என்று சொல்லி ஆண்டவரை அறிந்து என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி கதறுகிறார். அப்படிதான் ரட்சிக்கப்படுது. பாவத்தை குறித்த ஒரு சீரியஸ்னஸ். ஆனா விசுவாசிகளுக்கு அதை குறிச்ச ஒரு சீரியஸ்னஸ் வரலங்கிறது அதிலிருந்தே புரிகிறது உங்க ரட்சிப்பு எந்த அளவுக்கு இருக்குது. நிறைய பேருடைய ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. உண்மையாகவே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஆண்டவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவம் செய்கிறதற்கு தயக்கம் ஏற்படும். பாவம் செய்தால் உங்களுக்குள்ளே அது உணர்த்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வசிக்கிறதுனாலே பாவத்தோடு கூட நீங்கள் நிரந்தரமாய் வாழ முடியாது. அப்படி பாவத்தோடு உங்களால் நிரந்தரமாக வாழ முடிகிறது என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாது. அங்கேதான் ரட்சிப்பை பற்றிய கேள்விக்குறி வருது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் தவிர்க்க முடியாது. நீங்கள் நானும் மாறித்தான் ஆக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நபராக இருந்தால் நம்முடைய குடும்பத்திலே சண்டைகள் சச்சரவுகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இன்னொரு நபர் ரட்சிக்கப்படாத நபராக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நபர்களாக இருக்கின்ற குடும்பங்களை பொறுத்த மட்டும் நமக்கு அது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறைகள் மாற வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு பரிசுத்த நீதி வெளிப்பட வேண்டும். பார்க்கிறவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை யோக்கியவர்களாக காண்பிக்க வேண்டியது அவசியம். அவசியமா வேண்டாமா? சிலவங்க சொல்லுவாங்க, என்ன பற்றி ஆண்டவருக்கு தெரியும், நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. என்ன பற்றி ஆண்டவருக்கு தெரியும், நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. இவங்க நினைக்கிறத விட 1000 மடங்கு அதிகமா ஆண்டவர் நினைப்பாருன்னு இவருக்கு தெரியாது. அவரு கூட சில தப்புகளா சொல்லுவாரு. என்ன மாதிரிதான் அவரு கொஞ்சம் சொல்லுவாரு, 10 பொய் சொல்லுவாரு. சரி, நான் 10 பொய் சொல்லுவாரு, 20 சொல்லிட்டாரு, போட்டு விட்டுருவாரு. ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவர் ஒரு பொய் சொன்னா கூட விட மாட்டார். நம்ம என்ன சொல்றோம், நான் உங்களுக்கு யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முன்னாடி என்ன வெளிப்படுத்தணும், என்ன ஆண்டவருக்கு எனக்கும் தெரியும். என்ன தெரியும்? 2 பேருக்கும் நல்லா தெரியும் துன்மாற்றேன். பவுல் என்ன சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறேன். அப்போ என்னை குறித்து ஒரு சகோதரர் ஒரு குறையை சொன்னார் என்றால் அதை நான் கண்டிப்பாக அந்த விமர்சனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்னுடைய வாழ்க்கையில் தவறு இல்லாவிட்டால் ஆண்டவரத்தில் நம்ம கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னை அறியாமல் ஏதாவது தவறு இருக்கிறதா, இந்த விஷயங்களை சொல்லுகிறாங்க, என்னை பார்க்கும்போது இப்படி யோசிக்கிறாங்க, அப்ப எந்த விதத்தில் நான் தவறாக நடந்து கொண்டேன், என்னை திருத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும். சொல்லக்கூடிய இடத்துல சண்டை போட போகிறது அல்ல, நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மை குறித்து யாரை குறித்தும் இவங்க மோசமான ஆளு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சபையில ஊழியர்கள்ல பல இடங்கள்ல நான் இருந்திருக்கிறேன், பல சபைகள் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு சபையில விசுவாசிகளை குறித்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பயங்கரமானது. ஒருத்தர் சொன்னாரு, ஐயோ இந்த ஆள் உங்க சபைக்கா வர்றாரு, அவங்க வேலை ஸ்தலத்துல வந்தாருன்னா கெட்ட வார்த்தையா பேசுறாரு. அப்போ ஒரு சகோதரர் கேட்கிறாரு, உங்களை பற்றி ஒரு செய்தி வருது, இவர் வேலை எடுத்து நடத்தக்கூடிய ஆள், கான்ட்ராக்ட் பண்ண எடுத்து நடத்தக்கூடிய ஆள். அப்ப கேட்கிற, உங்களை பற்றி ஒரு செய்தி வருது, இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? அப்ப அவர் சொன்னாரு, அவன் என்ன குடிக்காரன், கெட்ட வார்த்தை பேசாட்டா அவன் சொன்ன கேட்க மாட்டான். சொல்றது யாரு? அவன் உலக பிராரமா நியாயம் தானே, உலக பிராரமா நியாயம் தானே, அவனுக்கு அந்த பாஷை தான் புரியும் பேச. ஆனா பைபிள் அப்படியா கற்றுக் கொடுக்கிறது நமக்கு. அப்ப இந்த ஞானம் எங்கே இருந்து வந்திருக்கிறது? நம்மை வெளியே அநேகர் பார்க்கிறார்கள். சமீபத்துல ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் இன்னொரு நபரிடத்துல விசாரித்தேன். நான் கேட்டவர் என்னுடைய நண்பர், அவர் ரட்சிக்கப்பட்டவர் நண்பர், அவர் இன்னொரு சபையில போகக்கூடியவர், பேர் கிறிஸ்தவ சபையில போகக்கூடியவர். அவர்கிட்ட கேட்டால் இந்த சகோதரர் ஒருத்தர் இங்க இருக்கிறாரு, எப்படி அப்படின்னு கேட்டேன். பாப்பீங்களா எப்படின்னு கூட கேட்கல, நான் அவருடைய கேரக்டர் பற்றி கேட்கல. அவர்கிட்ட கேட்டேன், அவரை பாப்பீங்களான்னு கேட்டேன். உடனடியே அவர் சொன்ன வார்த்தை, அந்த மனுஷன் உலகத்துல எல்லாம் கிடக்கிறாரு அப்படின்னு. 24 hours அந்த மனுஷன் உலகத்திலே கிடைக்கிறாரு. குடிக்காரன்னு சொல்றது மாதிரி அந்த மனுஷன் 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருப்பாங்கிறது மாதிரி அவரை பற்றி சொல்ல, அந்த மனுஷன் 24 மணி நேரம் உலகத்திலே கிடக்கிறாரு அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தொழில்கள், அவருடைய காரியங்கள், அவர் ஊழியக்காரர், ஆனால் அவருடைய பல செயல்பாடுகள் ஒரு உலக மனுஷனை போலவே இருக்கிறது என்று சொல்லி இன்னொருவர் சொல்லுகிறார். அங்க போய் நம்ம உபதேசத்தை பற்றி என்ன சொல்ல முடியும்? என்ன சத்தியம் சொல்லுகிறது? இப்ப மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசி என்றால் அவர் மீட்கப்பட்டவர் நபர் என்றால் இங்க என்ன சொல்லப்படும்? பாவத்துக்கு மரித்தவர்கள். இவர்களுக்கு பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை, பாவத்துக்கு மரித்தவர்கள்.
இவர்கள் பொய் பேச மாட்டார்கள், இவர்கள் சண்டை போட மாட்டார்கள், இவர்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டார்கள், இவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்க மாட்டார்கள், இவர்கள் விட்டுக் கொடுக்கிறவர்கள், இவர்கள் சகிக்கிறவர்கள். பாவம் எங்க எல்லாம் வருகிறது என்று யோசித்து பாருங்க. நம்முடைய கடமைகள், நம்முடைய அன்றாட கடமைகளிலே நமக்கு இருக்கிறது, தேவனோட நமக்குள்ள உறவிலே இருக்கிறது, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிறது, அதன் பிறகு சபை வாழ்க்கையில வருகிறது, அப்போதான் சமூகத்தில் அது போகிறது. இப்ப இந்த விதமான காரியங்கள் நாம் இல்லாமல் நம்மை ஒரு விசுவாசி என்று நம்ம சொல்லிக்கொண்டு நடக்கிறது நியாயம் அல்ல என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, 3வது வசனத்திலே 3வது வசனத்திலே வரும்போது ஞான ஸ்நானத்தை கிறிஸ்துவனுடைய மரணத்தோடும் உயிர்ப்போடும் அவர் தொடர்புபடுத்தி பேசுகிறதாக நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அப்படின்னா எல்லாருமே என்ன செய்யப்பட்டவங்க? அந்த சபையில பேசப்படக்கூடிய அந்த செய்தி வசனத்தை கேட்கக்கூடிய எல்லாருமே ஞான ஸ்நானம் பெற்ற விசுவாசிகள். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இது இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இன்னும் தெரியாது. ரோம சபையிடத்துல கேட்கிறார், நீங்கள் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாது. மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெறுதல் சொன்னா என்ன? மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுதல் என்று சொன்னால் என்ன? நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தோம், நம்ம அடிக்கடி ஞானஸ்நான பிரசங்கம் கேட்கிறோம், ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெறுதல் என்றால் என்ன? நம்மை பொறுத்த மட்டும் அது என்ன அந்த பொருள் என்ன? நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், கிறிஸ்து இயேசுவை மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்ன அர்த்தம்? விசுவாசம் மட்டும் இல்ல, ஒரு யதார்த்தத்தை நம்ம பல காரியத்தை விசுவாசம் தேரியா மாத்திட்டோம். விசுவாசம் கரெக்டா சொன்னீங்க. விசுவாசம், அந்த விசுவாசம் என்ன ஆகுறது? யதார்த்தமாகுது. அப்ப யதார்த்தமாகும் போது என்னது? விசுவாசம் என்ன? யதார்த்தம் என்னதான் விசுவாசம் இல்லைன்னா அது ஒரு சும்மா ஒரு நம்பிக்கை, நான் நம்புறேன் அவ்வளவுதான். ஆனா ஒரு விசுவாசம் என்று சொல்லும் போது அது என்னுடைய வாழ்க்கையில யதார்த்தமாகும். சரியா? அப்ப யதார்த்தம் யதார்த்தம் ஆகும் போது எப்படி என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றேன், நான் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றேன் அப்படி என்று சொன்னால் அது ஒரு யதார்த்தம் என்றால் என்ன அர்த்தம்? நான் அவரோட சத்தேன்னு அர்த்தம். உயிர்த்தல் 2வது உயிர்த்தலுக்குள்ள முதலாவது என்ன அர்த்தம்? அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றேன் என்ன அர்த்தம்? அவருக்குள்ளாக மரித்தேன், அவருக்குள்ளாக மரித்தேன் என்ற அர்த்தம். இது ஒரு யதார்த்தம், இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு ஊனம் அல்ல. இது என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கை நடக்கப்படும் விசுவாசம். விசுவாசம் என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? இந்த விசுவாசம் யதார்த்தமாகும். யதார்த்தமாகும் போதுதான் அந்த பைபிள் சொல்லக்கூடிய விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் என்றது என்ன அர்த்தம்? அவன் அதை யதார்த்தமாக்கின. போன சொன்ன உடனே புறப்பட்டு போனான், பையனை கொண்டு போய் பலியிடுன்னு சொன்ன உடனே பலியிட்டான். அதான் விசுவாசம். இப்ப நம்முடைய விசுவாசம் சொன்னா என்ன? ஏட்டு சுரைக்காதான் நம்முடைய விசுவாசம். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கரைன்னு எழுதி வச்சுட்டு நக்குனா அது கறி ஆகுமான்னு கேட்பாங்க பழைய ஆட்கள் எல்லாம். அதே மாதிரி நம்ம விசுவாசங்கிறது எழுதி வச்சுக்கிட்டு நக்கிற கதை. உண்மையாகவே நம்ம கரையை சுவைக்க முடியுமா? அப்படி முடியாது இல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம் என்றால் என்ன அர்த்தம்? நான் அவரோடு கூட மரித்தேன் என்ற அர்த்தம். எத்தனை பேர் அவரை ஒப்புக்கொள்ள முடியும்? நீங்க மரிச்சீங்களா இல்லையா? நீங்கள் மரித்தீர்களா? என்னுடைய கேள்வி விசுவாச இடத்துல கேட்கிறேன். நீங்கள் மரித்தீர்களா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதுதான் பிரச்சனை. நம்ம உண்மையிலேயே மரித்திருந்தால் நாம பழைய மனுஷன மாதிரி வாழ மாட்டோம். தொடர்ந்து வரக்கூடிய பகுதியில் தான் நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து அதுதான் பவுல் பேசுகிறார். மரித்ததை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யதார்த்தமாகவே நாம் மரிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் மரணத்தோடு கூட நான் மரிக்க வேண்டும். அப்படின்னா மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் என்ன? உயிர் போகிறது இல்லையா? போகும்போது இங்க என்ன நடக்கிறது? உலகத்தோடு நம்முடைய அத்தனை உறவும் விட்டு போகிறது. இப்ப திடீர்னு நம்ம இருக்கிறோம், திடீர்னு நம்ம மரிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம எந்த ஒரு கம்யூனிகேஷன் செய்ய முடியாது, பண்ண முடியாது. நமக்கு எத்தனை விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கலாம், எத்தனை விஷயங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கலாம். ஆனா திடீரென்று ஒரு கோத்திலேயோ திடீரென்று ஒரு சிக்கல்லையோ திடீர்னு நம்ம மரித்து விட்டோம். வேற எதையுமே ஒழுங்குபடுத்த முடியாது. முடிஞ்சது முடிஞ்சது. அதன் பிறகு நம்ம அதுல இருந்து முற்றும் வேறுபட்டு போய் விடுகிறோம்.
அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோம் என்றால் ஒரு நாளிலே நாம் ஞானஸ்நானம் எடுத்த போது நாம் கிறிஸ்து இயேசுடைய மரணத்திற்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம் என்றால் என்ன அர்த்தம்? அன்றைக்கு என்னுடைய எல்லா விஷயங்களையும் முற்றுமாக விட்டுவிட்டு நான் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றேன் என்ற அர்த்தம். அதுவரை நான் வாழ்ந்த, நான் கற்பனை பண்ணி வைத்திருந்த, நான் லட்சியமாக வைத்திருந்த, என்னுடைய வாழ்க்கையில பெருசாக நினைச்சிருந்த அத்தனை விஷயங்களுக்கும் அங்கே முடிவு கட்டி நான் மரித்து விட்டேன் என்ற அர்த்தம். மரிக்கிற இடத்துல உலகம் எப்படி நடந்து கொள்ளும் கவனிச்சிருக்கீங்களா? இப்ப நான் ஒரு செயின் போட்டிருக்கிறேன், ஒரு பிரேஸ்லெட் எல்லாம் போட்டிருக்கிறேன், எல்லாம் வச்சிருக்கேன். திடீர்னு நான் மரித்தேன். உலகம் என்னோட எப்படி நடந்து கொள்ளும்? உலகம் எப்படி நடந்து கொள்ளும்? முதலாவது என்னிடத்துல வேல்யூவா உலகத்துக்கு என்னென்ன என்னிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ள முடியுமோ அத்தனை விஷயங்களையும் பிடுங்கி விட்டு என்னை அனுப்பிவிடும் தான் உலகம். அப்ப நான் உலகத்துக்கு மறிக்கின்றது, உலகத்திலே நான் ஒரு முறை மறிக்கிறேன் என்றால் இந்த உலகத்துக்கு என்னிடத்திலிருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும். எனக்கு உலகத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த விசுவாசிகள் அப்படியா வாழ்றாங்க? நீங்களும் தான் அப்படியா வாழ்றோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழணும், வாழ பழகணும். ஆனா உலகத்துல தான் நம்ம வாழணும். நம்ம மற்றவங்க மாதிரி சாப்பிடணும், மற்றவங்க மாதிரி உடுத்துறோம், மற்றவங்க மாதிரி வேலை எல்லாம் சரி. ஆனா நமக்கு இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது. இது வெறும் ஒரு பிழைப்புக்கானது. கொஞ்ச காலம் நம்முடைய ஜீவன் நிலைநிற்கிறதற்காக நான் சாப்பிடுகிறேன். என்னுடைய இந்த உலகத்துல நான் கொஞ்ச நாள் வாழ்கிறதற்காக நான் உடுத்துகிறேன். இந்த உலகத்துல நான் கொஞ்ச காலம் நான் இருக்கிறதுக்காக நான் வேலை செய்கிறேன். அவ்வளவுதான் என்னுடைய காரியங்கள். மீதி எல்லாம் ஏற்கனவே நான் வைத்து விட்டேன். இதான் விசுவாசம். அப்படியா நம்ம எல்லாரும் வாழ்கிறோம்? ஏன் நமக்குள்ள போட்டி பொறாம இருக்கு? ஏன் போட்டி பொறாம இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. போட்டி பொறாம ஏன் வருது? அவங்களை விட நான் பெரிய ஆளாகணும், அவங்க பிள்ளைகளை விட நான் அப்படி பெரிய நிலையில் ஆகணும், அதை விட இப்படி ஆகணும், இப்படி போட்டி பொறாம ஏன் வருது? செத்தவர்களுக்கு போட்டி பொறாம கிடையாது. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தோம், ஆனால் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. அதனால திரும்ப வேணா போய் ஞானஸ்நானம் எடுங்க, அது தப்பு கிடையாது. உண்மையை ஏற்றுக்கொண்டு இன்னொரு முறை ஞானஸ்நானம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நம்முடைய ஞானஸ்நானம் எப்பொழுது அர்த்தமாகிறது என்றால் இந்த விஷயத்தை நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாழ்க்கையிலே யதார்த்தமாக்கும் போது. இல்லாவிட்டால் நம்முடைய ஞானஸ்நானம் அர்த்தம் இல்லாது, அது நம்ம ரட்சிக்காது. சில சபைகள் எல்லாம் போயாச்சுன்னா ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா ரட்சிப்பு உறுதி, அபிஷேகம் பெற்றாச்சுன்னா பரலோகம் உறுதி, அப்படி எல்லாம் சில வேலைகள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பரலோகத்துக்கு யாரு கொண்டு போக முடியாது. யதார்த்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்க வேண்டும். இப்ப நீங்களும் நானும் மரித்து போனோம் என்ற உணர்வோடு வாழ்ந்திருந்தால் நம்ம என்னைக்கோ நன்றாயிருக்கும். இந்த பிரசங்கம் எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இத மாதிரி 100 பிரசங்கம் கேட்டாலும் இங்க இருக்கக்கூடிய பலரும் திருந்த போறதும் இல்லை. ஏன்னா நமக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. நாம ஃப்ரீயாகவே செத்து போயிருந்தா சண்டைகள் இன்னைக்கோ ஓஞ்சு போயிருக்கோம், என்னைக்கோ கொஞ்சம் புரட்ட ஓஞ்சு போயிருக்கோம், என்னைக்கோ நம்முடைய பேராசைகள் ஓஞ்சு போயிருக்கோம், என்னைக்கோ நம்ம நன்றாயிருக்கும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று தைரியமாக நம்ம சொல்லி இருக்க முடியும். இன்னைக்கு நம்மளால முடியலையே. ரகசியம் என்ன? சாகல. கடந்த முறை நான் சொன்னேன், எங்களை சாகடிக்கவா வந்து, அதை மீண்டும் உறுதிப்படுத்த சொல்லுறா, உங்களை சாகடிக்கத்தான் வந்தேன். நீங்கள் சாகடிக்கப்படாமல் உங்களை உயிரோடு எழுப்ப முடியாது. நமக்கு எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் சபையில் எழுப்புதல் வராது, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வராது. மீண்டும் நீங்கள் போய் பொய்யர்களா இருப்பீங்க, மீண்டும் சண்டைக்காரனா இருப்பீங்க, மீண்டும் பொருளாசக்காரங்களா இருப்பீங்க, மீண்டும் உங்களை பார்த்து மற்றவங்க கிட்ட கெட்ட வார்த்தைகளா சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை மீன்ஸ் கெட்ட நிலையில சொல்லுவாங்க. இந்த ஆளா, இந்த மனுஷனா, இந்த மனுஷியா அப்படின்னு நம்மளை பற்றி மோசமான சொற்களை சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையா?
இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னது? நான் மரித்தேன். எப்ப மரித்தேன்? எப்ப மரித்தேன்? இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் வைத்த போது அவருடைய மரணத்திற்குள்ளாக நான் மரித்ததை ஞான ஸ்நானத்தின் வழியாக நான் வெளிப்படையாக சொன்னேன். தெரியாதா? நான் மரித்தேன். அதை எப்படி நான் உறுதிப்படுத்தினேன்? நான் ஞானஸ்நானம் எடுத்த போது அதை வெளிப்படுத்தினேன். கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்திற்குள்ளாகத்தானே நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். இந்த ஒரு அனுபவம் யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள். அடுத்து நம்ம அதுல என்ன பார்க்கிறோம்? நம்ம நேரமாக நம்ம இங்க நிறுத்த போகிறோம். அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே. அப்போ உயிர்த்தெழுன்னா என்ன செய்யணும்? மரிக்கணும், அடக்கம் பண்ணணும். இப்ப புரிஞ்சு? அப்ப உயிர்த்தெழுதல் வாழ்க்கை நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அது அடைகிறதுக்கான மார்க்கம் என்ன? சும்மா உட்கார்ந்த நிலையில நம்ம உயிர்த்தெழ முடியாது. முதலாவது மரிக்கணும், அப்புறம் நம்ம இதுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? உங்களை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? கஷ்டமா இருக்குல்ல? இங்கதான் நம்முடைய தோல்வி. ஆனா இதை நம்ம விட்டு கொடுத்துதான். உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை நம்ம வாழணும்னா விட்டு கொடுத்துதான். நாம விசுவாசிக்கக்கூடிய பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரலோக பாக்கியங்கள் இவையெல்லாம் நம்முடைய சொந்தம் என்று உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் நாம் இதற்கு விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். நான் மரித்த அடக்கம் பண்ண. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அதை வெளிப்படுத்தும். நான் மரித்தேனா, அடக்கம் பண்ணப்பட்டேனா என்ன? இப்ப திடீரென்று ஒருவர் நம்மிடத்துல ஒரு தப்பும் இல்லாம சண்டைக்கு வர்றாரு. அப்ப நம்ம எப்படி நடந்து கொள்ளும்? திடீர்னு நம்ம வண்டி எடுத்துட்டு போனோம், ஆப்போசிட்ல ஒருத்தன் வரான், யாருக்கு மாறா வந்து நம்ம வண்டியில மோதிக்கிட்டு நம்மகிட்டே சத்தம் போடுறான், இப்படி பார்த்து வரக்கூடாதுன்னு பேசுறான். இப்ப நம்ம எப்படி நடந்து கொள்ளுவோம்? நாம எப்படி நடந்து கொள்ளுவோம்? நீ அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அங்க 1008 காரியங்கள் நம்ம பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எதிர்பாராத சூழ்நிலைகளில நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? இப்ப நான் மரித்தவன் என்ற உணர்வு எனக்குள்ள இருக்கும் பட்சத்தில், நான் அடக்கம் பண்ணப்பட்டதில்லை இருக்கும் பட்சத்தில் அந்த உணர்வுகள் என்னை மேலிடாது. எனக்கு சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்ப நம்ம மென்மையா பேசணும், நம்ம நேரத்தை பேசலாம். தம்பி, நான் ஓரமா தானே வந்துட்டு இருந்தேன், நீ தானே இப்படி வந்த. இல்ல, ஒரு விசுவாசிய வார்த்தை அப்படி. இயேசு கிறிஸ்து அப்படி வந்தாருன்னு என்ன சொல்லுவாரு? இப்ப இயேசு கிறிஸ்து தான் பைக் ஓட்டிட்டு வராரு, ஆப்போசிட்ல ஒருத்தன் தாரமாரா வந்து அவர் மேல மோதிட்டு சத்தம் போடுறாரு. அவர் என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? என்ன பேசுவாரு? தம்பி, நீ தானே இப்படி வந்த, இப்படி செய்யலாமா? திருப்பி அவன் இப்படி வேணாலும் நடந்துக்கலாம். அவன் அதுக்கு அடுத்த பட்சத்துல அவன் எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம். ஒருவேளை அவன் மோசமா பேசலாம், வேற காரியங்களை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கும்? சாந்தமாக, மென்மையாக. ஏன்னா நம்ம மரித்து போய்விட்டோம், நாம செத்து போய்விட்டோம். ஒரு கல்யாணம் வீட்டு போறீங்கன்னு வச்சிருக்க, நம்ம சகோதரி மாதிரி புரியறதுக்காக பிரம்மாண்டமான கல்யாணம். அந்த பொண்ணுக்கு 100 சவரனுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? ஆபரணங்கள் போட்டிருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் தடப்படலாம் இருக்கு. அதை பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் வரும்? நமக்கு நிறைய ஃபீலிங்ஸ் வரும் இல்ல? அந்த ஃபீலிங்ஸ் நம்மளை காட்டி கொடுக்கும். நமக்கு அது மேல பொறாம வருதா? நம்ம அதை போய் பாக்குறோமா? செத்து போறோம் பாப்பாங்க. ஒரு செத்து போனதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆள் அலங்காரம் பண்ணி கொண்டு நிறுத்தி பாருங்க, அவன் என்ன செய்வான்? பாப்பானா? பார்க்க மாட்டான்ல. செத்து போனவருக்கு எதன் மீதும் என்ன இல்லை? அக்கறை இல்லை. அதன் மீது எந்த ஈடுபாடும் இல்லை, உணர்வும் இல்லை. அதை அவன் பொருட்டாக நினைக்கிறது. இப்ப விசுவாசியை பொறுத்த மட்டும் எது தேவையில்லாத காரியங்களா இருக்கிறதோ அதனோட அவனுக்கு எந்த ஈடுபாடும் இல்லை.
அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை வாழணும், வாலி பிள்ளைங்களா தான் கேட்கிறாங்க. அப்ப ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை என்ன சந்தோஷம் இருக்குது? ஒரு விசுவாசியா நான் ஒரு சினிமா பார்க்க கூடாதுங்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் போட முடியாதுங்கிறீங்க, அங்க அது பண்ண முடியாதுங்கிறீங்க, இது பண்ண என்ன வாழ்க்கை இது? பாவம் சம்பந்தமான எந்த விதமான காரியத்திலேயும் ஒரு விசுவாசிக்கு சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் அவனுக்கு இருக்கிறது வேறு சில காரியங்களில் இருக்கிறது. ஆன்மீகமான காரியங்களில் அவனுக்கு சந்தோஷம் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷம் இருக்குதா? இருக்குது. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடா. எப்ப சொல்லக்கூடாது? வீடு நிறைய சாப்பாடு இருக்கணும், தேவையான அளவுக்கு காசு வசதி இருக்கணும், புருஷன் கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கணும். அப்போ என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம். இதெல்லாம் குறைபடும் போது எரிச்சல் கோபம் இருந்தா எரிச்செறிஞ்சு விடுறீங்களா? சங்கடப்படுறீங்களா? இல்லாட்டா ரொம்ப எப்ப பார்த்தாலும் அப்படி எரிச்சல் கோபம் வராது. எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருப்பாங்க, தனிமையில போய் அழுதுட்டே இருப்பாங்க. நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய, பயம், நாளைய குறித்த பயம், நாளைக்கு என்ன செய்ய போறேன், அப்படி என்ன செய்ய போறேன். இப்படி ஒரு புருஷனை தலையில கட்டி வச்சுட்டீங்களே. இப்ப இந்த சந்தோஷம் எங்க உள்ளது? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு எனக்கு சாப்பிட தந்தார், இயேசு எனக்கு சொத்து தந்தார், இயேசு எனக்கு சம்பத்து தந்தார், இயேசு எனக்கு வேலை தந்தார். சந்தோஷம் அப்படியா பாடி இருக்குதுல்ல? என்ன பாடுறது? இயேசு என்ன அட பாவிகளா, எப்போதாக இந்த ரட்சிப்புக்காக சந்தோஷப்பட்டு இந்த பாட்டை பாடி இருக்கிறீங்களா? நல்லா யோசிப்பாரு. நமக்கு எல்லாம் யோசனை வராது, பாடுவோம் நம்ம எல்லாம், ஆனா உணர்வு வராது. ரட்சிப்பினுடைய காரியங்களை குறிச்ச மேன்மைகளை குறிச்ச நம்ம உணர்வு இல்லை. அதாவது ஆவிக்குரிய அந்த பெரிய ஐஸ்வர்யங்களை குறித்தெல்லாம் நமக்கு உணர்வு வரல. ஏன் வரல தெரியுமா? ஏன் வரல தெரியுமா? நம்ம படிச்ச பாடத்தின் அடிப்படையில நம்ம என்ன செய்யல? உலகத்துக்கு சாகணும். நீங்க உலகத்துக்கு செத்து இருந்தா ஆவிக்குரிய சந்தோஷம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பொன் பொருள் இந்த உலகத்தில் அடிக்கக்கூடிய எந்த காரியங்களை வச்சா நம்ம சந்தோஷமா வாழ போறோம்? விட்டு கொடுத்து பாருங்க, அதுல சந்தோஷம் இருக்குது. நஷ்டப்பட்டு பாருங்க, அதுல சந்தோஷம் இருக்குது. ஆண்டோடைய நாமத்தை நிமித்தம் அவமான சகிச்சு பாருங்க, அதுல சந்தோஷம் இருக்குது. ஆண்டோடைய நாமத்தை நிமித்தம் துன்புறுத்தப்பட்டு பாருங்க, இழிவாய் பேசப்பட்டு பாருங்க, அதுல சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த சந்தோஷத்தை நம்மளால இது வரைக்கும் அனுபவிக்க முடியலன்னா, நாம இது வரைக்கும் என்ன செய்யல? சாகலாம், அடக்கம் பண்ணப்பட. அப்ப நம்ம வீட்டுல போய் பரிசோதித்து பார்க்க வேண்டிய விஷயம். அந்த வசனத்தை நீங்க திரும்பவும் போய் படிச்சு பாருங்க. நான் சொந்தமா எழுதிட்டு வரல வசனம், உங்க கையில இருக்குது. ஆண்டோடைய வார்த்தை, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த 4 வசனங்கள் என்ன பேசுகிறது? நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு நபராக இன்றைக்கு முதல் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நான் இதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு கேளுங்க. நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் இன்னைக்கு முதல் நடக்க போறேன் தீர்மானம். இந்த தீர்மானம் ஒண்ணு வேண்டாம், நம்முடைய தீர்மானம் ஒண்ணு நிக்காது. ஆண்டவரத்துல உதவியை கேளுங்க. இந்த அடிப்படையில என்னுடைய வாழ்க்கையிலே வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நானும் ஒரு விசுவாசியா வாழணும், நானும் ஆவிக்குரிய சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும், இந்த உலகத்துடைய சந்தோஷங்களை விட்டு வெளியே வரணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய பரிசுத்த நாமம் மீண்டும் மீண்டும் மையப்படுவதாக. ஆமென்.